तारक मेहता का उल्टा चश्मा। பிரமாதம் தயா, சாப்பாடு ஸ்மெல் ஆள தூக்குது. ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னாச்சு தாத்தா? இன்னைக்கு நீ பப்பட் வீட்டு கண்ணாடி ஜன்னலை உடைச்சிட்டியா? என்ன? அது என்னன்னா தாத்தா, நான் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். குருச்சரன் பால போட்ட உடனே நான் பயங்கரமா பேட்டை சுத்தி ஒரு ஷாட் அடிச்சேன். அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? தப்பு, நீ என்ன காரியல பண்ணிருக்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. யார் முகத்திலயும் முழிக்க முடியாதபடி பண்ணிட்டியா டப்பு? அப்பா, நான் சொல்றத முழுசா கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் அடியாத்தி. டப்பு தப்புடப்பா. நம்ம சொசைட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். எல்லாரும் தண்ணியில தான் குளிப்பாங்க, ஆனா நீங்க 2 பேரும் சாப்பாட்டுல என்ன குளிப்பாட்டுறீங்களா? ஓயே, எல்லாரும் சிங்கம் சிங்கம்னு கத்துறீங்களே, அந்த சிங்கம் எங்க இருக்கு? என்னாச்சு பபிதா மேடம்? அதுவா, பால்கனில தலைவாரிக்கிட்டு இருக்கும் போது ஒரு புள்ளி பொண்ணதை பார்த்தேன். அட, நீங்க என்ன முதல்ல கூப்பிட்டுக்கலாம்ல, ஏன்னா எங்க வீட்ல சமையலுக்கு புளியே இல்ல. அண்ணி, குழம்புல கரைக்கிற புளிய பத்தி பேசல, மக்களை பார்த்தா தாக்குமே அந்த புளி. அடியாத்தி, நெசமான புளிங்கறாங்க. அட, எதுக்கு புளிய பார்த்து பயப்படுறீங்க? நான் இந்த ஏரியால இருக்கிறத மறந்துட்டு தான் அது இங்க வந்திருக்கு. அத என்கிட்ட கூட்டு வாங்க. நான் அடிக்கிற அடியில அந்த புலியுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும், தெரியுமா? அது எப்படி சேட்டானே? என்ன பபிதா, நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். சத்தம் எங்க வருது? என்னது ஜேட்டாலால், என்னது இப்படி குழந்தையாட்ட ஏறிட்டு இருக்கே? ஓடுங்க ஓடுங்க, ஆபத்து, யாருக்கு இருக்காதீங்க, ஓடுங்க, வந்திருக்கு, ஓடுங்க, யாருக்கு பாருங்க புரியனே, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதான் தேவையில்லாம வார்த்தைகளை நான் விட்டுட்டேன். இப்ப என்ன விட்டுடு. இந்த புலிக்கு மனுஷங்க பேசுற பாஷை புரியுது. யாராவது என்ன இந்த புலிகிட்ட காப்பாத்துங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. போயிடுச்சு. யாராவது என்ன காப்பாத்துக்கப்பா, இந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்துக்கப்பா. இன்னைக்கு எனக்கு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. வேற வழியில இந்த குப்பை தொழில்களை ஒழிஞ்சுக்க வேண்டியதுதான்.
அட ஆத்தியான என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஓ சாரி சோடி அண்ணா. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி புலிய பார்த்து பயந்து ஓடுறீங்க? அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் புடிச்சு கொண்டு வரேன். அப்பாவுக்கு மூளை குழம்பி போயிருக்கு. அப்பா உள்ள போங்க, உள்ள போங்க. புலிக்கு போர் அடிச்சு போய்ங்கிறது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த புலி வந்ததுனால தேவையில்லாம இந்த குப்பை தொட்டிக்குள்ள வந்துட்டேன். ஓயே சட்டானா, ஒருவேளை அந்த புலி பதுங்கி இருந்து பாய போகுதா? எனக்கு என்ன தோணுதுன்னா நாம அவங்கள கூப்பிடணும். வேணாம் வேணாம், புலிய சமாளிச்சிடலாம், ஆனா சுந்தர சமாளிக்க முடியாது. நான் அழகு சுந்தரத்தை சொல்லல, நான் அவங்கள சொன்னேன். அட கொஞ்சம் தெளிவா பேச, உன்னை விட அந்த புலியே தேவல. நான் பேசாம ஜூல போய் உட்கார்ந்துட போறேன். உன் பேச்ச கேட்டா மென்டல் ஆயிடுவேன். அதுதானுங்க ஜூவு. அவங்க கிட்ட சொல்லிட்டா புலிய பொசுக்குன்னு புடிச்சிருவாங்க. நல்லதா போச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரங்க வந்துட்டாங்க. அட்ரா சக்கர் நானா, இவங்க பாக்கிறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கிறாங்க. பின்ன வேற எப்படி இவங்க எளிய ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டா வருவாங்க? புலி எங்க இருக்கு? அது எங்க வீட்டு மாடியில இருக்கு. ஆனா நீங்க வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி அதை பிடிப்பீங்க? எங்க கிட்ட கயிறு இருக்கு. அந்த புலியை பிடிக்கிற அளவுக்கு பெரிய வலை பின்னலாம். வலை பின்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம அந்த வலையால புலியை புடிச்சிடலாம். நல்ல ஐடியா. ஆனா அதுக்கு முன்னாடி புலியை பிடிச்சு அதோட பல்லையும் நகத்தையும் உடைச்சு எடுத்துங்க. ஏன்னா வலையில மாட்டுச்சுன்னா அது ஈஸியா தப்பிச்சு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன, அது சும்மா விடாது. அதுக்கு தான் சொல்றேன். அடி அத்தி, அங்க பாருங்க, அங்க பாருங்க. அது என்னமோ மனுஷ மாதிரி அப்படியே நடந்து போகுது. ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துக்கவா? ஸ்மைல். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாரு. ஸ்மைல் ப்ளீஸ். இங்க பாருங்க ஆத்தி அண்ணன், இந்த பப்பட்லால நம்ம பாராட்டி ஆகணமாக்கும். இங்க பாருங்க, எப்படியாவது அந்த புலியை நம்ம பிடிச்சாகணும். நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு அந்த புலியை ஈஸியா பிடிச்சிடலாம். அச்சோ, இது எங்க ஆத்து பால்கனிக்குள்ள வந்துடுத்தோ. ஆத்துக்குள்ள போய் பெட்ரூம்ல தூங்குறதுக்கு முன்னாடி அதை தயவு செஞ்சு புடிச்சிடுங்க. இப்ப கண்டிப்பா வேற வழியே கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம்னா, வண்டியில பழைய வலை இருக்கு, அதை எடுத்துக்கலாம். என் பின்னாடி வாங்க. அந்த புலி எங்கம்மா போச்சு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காணோம். ஒருவேளை அது ரொம்ப சோர்ந்து போய் தூங்குதோ என்னமோ. பேசாம காலையில வந்து பிடிக்கலாமுங்க. தூங்குறவங்கள எழுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்கிறேன். ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. முன்னாடி விழுந்தா எலும்பு படிக்கிறோம், பின்னாடி புலி எலும்ப கடிக்கிறோம். என்ன பண்றது? போச்சு. இந்த புலி ஏப்பா எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வருது. உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என்ன துரத்தாத, விட்டுரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். வலையை வீசி அந்த புலியை புடிச்சிடலாம். போடுங்க. புலிய பிடிக்க சொன்னா என்ன பிடிக்கிறீங்களேயா? இந்த கயிறை பிடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். மகனை காப்பாத்துங்க. வழுக்குது, கை வழுக்குது. இப்ப நான் என்ன பண்றது?
இந்த புலிய பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்ற டப்பு? நீங்க கவனிக்கலையா? அது அப்படியே நம்மள மாதிரி 2 காலால நடந்து போச்சு. இந்த பெரியவங்களால கண்டிப்பா எதுவும் நடக்க போறது இல்ல. இப்ப எது பண்றதா இருந்தாலும் இந்த டப்பு ஆர்மி தான் பண்ண போறாங்க. எஸ்! இங்க யாருமே இல்ல. 4 கால்ல நடந்து நடந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். முதல்ல நாம எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கணும். நாம ஒளிஞ்சுக்க இது ஏத்த இடம் தான். எங்க யாரும் வர மாட்டாங்க. நம்ம யாருன்றத காட்டலாம் டப்பு ஆர்மி. என்ன பண்ணீங்க? வலையில சிக்கிக்கிட்டேனே. இல்ல இல்ல, நான் திருடெல்லாம் கிடையாது. யார் இவன்? முதல்ல இவனை வெளியே எடுங்க. ஓய் யாரு நீ? திருடனா? இல்ல இல்ல, நான் திருடெல்லாம் கிடையாது. அப்ப எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த? ஆக்சுவலி நான் ஒரு ஆக்டர். புலி மாதிரி நடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? நீ பிராக்டிஸ் பண்றேன்னு எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. ஒன்ன விட்டுருங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க.